ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சண்டே ஸ்பெஷலாக பிரியாணி தாங்க. புரட்டாசி பிறந்துருச்சு, உடனே பிரியாணியா அப்படின்னு நினைப்பீங்க. நான்வெஜ்ஜு சாப்பிடாத பிரியாணி பிரியர்களுக்காக இன்றைக்கி நம்ம காளான் வச்சு தான் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நான் 150 மில்லி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக நறுக்கியிருக்கேன். அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுறலாம். வெங்காயத்தை மூடி போட்டு வேக வைப்போம், சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும். இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா எடுத்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய், 4 துண்டு கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, பாதி அளவுக்கு அன்னாச்சி பூ வச்சுருக்கேன். ஒரு பூ பாதியாக உடச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துட்றேன். இதே நீங்கள் சிக்கன் மட்டன் சேர்க்குறாந்தா எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். காய்கறி காளான் சேர்க்கும்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகணும், அதனால் ஒட்டாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வதங்கும் போதே வெங்காயமும் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்க்கணும். நான் 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். ஒரு காளான் பாக்ஸ் வாங்கினீங்கன்னா 1/2 கிலோ அரிசிக்கு தாராளமாக செய்யலாம். இப்போ இந்த தக்காளியும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு 3 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா இது கூட நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். அதனால் 1/2 கிலோ அரிசிக்கு இந்த 3 பச்சை மிளகாய் கரெக்டாக இருக்கும். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு முதல்ல நல்லா கலந்து விட்டுறலாம். இல்லைனா தயிர் திரியாக ஆகிடும். அதனால் நல்லா தயிரை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அந்த கொத்தமல்லி புதினாவை நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், தயிர் திரியாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுடலாம். நம்ம பிரியாணிக்கு என்னென்ன சேர்ப்போமோ அது எல்லாமே இதுக்கு சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு அசல்ட்டு பிரியாணி மாதிரியே இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். காரத்துக்காக தனி மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது கூட பிரியாணி மசாலா தூள் இல்லைனா கரம் மசாலா தூள் உங்கள்கிட்ட எது இருக்கோ அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா தூள் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் இந்த மசாலா எல்லாமே பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வெந்து வரும். இப்போ இதெல்லாம் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். சாப்பாட்டுக்கும் தேவையான உப்பு தான் நான் சேர்க்குறேன். தண்ணி கொதிக்கும்போது செக் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கழுவி வச்சுருக்கிற காளான் சேர்த்துடலாம். காளான் முதவே கழுவிட்டுலாம் தண்ணியிலலாம் போடாதீங்க, அப்படியெல்லாம் போட தேவையில்லை. நம்ம எல்லாம் வதக்கிக்கிட்டு இருக்கும்போதே கட் பண்ணிவிட்டு அப்படியே கழுவி எடுத்து அப்படியே இதில் போட்டுருங்க. இப்போ காளான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த காளான்லேருந்து தண்ணி விடும். நம்ம சாப்பாட்டுக்கு தண்ணி வைக்கும்போது இந்த தண்ணியெல்லாம் கணக்கு சேர்த்துக்கிறணும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு அடுப்பு சிம்மில் வச்சு நம்ம வேக விட்டுறலாம். இப்போ நடுவில் ஒரு டைம் எடுத்து பாருங்கள், நல்லா காளான்ல தண்ணி பிரிஞ்சு நிற்குது. கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். கொஞ்சம் இந்த மசாலா சுண்டி வரணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கலந்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். நான் மசாலாத்தூள் சேர்க்கும்போது மஞ்சத்தூள் சேர்க்க மறந்துட்டேன். அதனால் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக அந்த மசாலா சுண்டி வந்துச்சுன்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி வச்சுக்கலாம். 1க்கு 1.5 அளவுக்கு வைங்க. இந்த தண்ணியோடு சேர்ந்து வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு கிண்ணத்தில் கொட்டி அளந்துக்கிட்டேன். அதுலேருந்து 1க்கு 1.5 அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுறலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ உப்பு சுருக்குன்னு இருக்கிற மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். பத்தலைன்னா நம்ம உப்பு சேர்க்கணும். எனக்கு உப்பு பத்தலை. இந்த தண்ணியில் உப்பு சுருக்குன்னு இருந்தால் தான் பிரியாணியில் உப்போட அளவு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் பாஸ்மதி அரிசி ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன்.
இப்போ தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இது கூட சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். அரிசியை சேர்க்கும்போது அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அரிசி சேர்த்தோடனே நல்லா கொதித்து வெந்து வரணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் அரிசி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வரும். நம்ம சிம்மில் வச்சோன்னா கீழ்ப்பகுதி வெந்திருக்கும், மேலே வந்து அரிசி வித விதையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா ஸ்டவ்வை ஏற்றி விட்டுட்டு அரிசியை போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ அரிசி சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வைங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்குறேன் பாருங்கள். நல்லா சாப்பாடு நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அடுப்பு சிம்மில் வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த சாப்பாடை நல்லா பெரட்டி விடணும். மேலே இருக்கிற ரைஸ் எல்லாம் கீழே போகணும். கீழே இருக்கிற ரைஸ் மேலே வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் வந்து சாப்பாடு ஒன்று போல் நமக்கு தம்மாய் வரும். இப்போ நீங்கள் இந்த தம்மு கொடுக்கும்போது மேலே மல்லி புதினா நெய் நீங்கள் என்ன சேர்க்குறீங்களோ சேர்த்துக்கலாம். நான் வந்து மல்லி புதினா மொதவே நிறையா சேர்த்துட்டேன், அதனால் இப்போ சேர்க்கலை. நெய் சேர்க்குறா இருந்தால் 2 ஸ்பூன் மேலே சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஃபுட் கலர் வந்து சில பேர் வந்து தண்ணி கொதிக்கும் போதே சேர்த்துக்கலாம். நான் வந்து மேலே தான் சேர்க்க போகிறேன். எப்படி சேர்க்கணும்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. அந்த பாலில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு எது வேணுமோ கலந்துட்டு இது மேலே அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம தம் கொடுத்தோன்னா எடுக்கும்போது சாப்பாடு வந்து கொஞ்சம் டபுள் கலராக தெரியும். அதனால் இது போல் மேலே கொடுக்கலாம். இப்போ கீழே ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி வச்சுட்டு இந்த சாப்பாடு அது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு மூடி போட்டுட்டு மேலே வெயிட் வச்சுட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு அடுப்பை சிம்மிலே வைங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சாப்பாடு எடுத்தோன்னா சாப்பாடு நமக்கு நல்லா தம்மாகி நிற்கும். இப்போ பாருங்கள் எனக்கு கரெக்டாக தம்மாயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம வந்து இதை பரிமாறுறதுக்கு எடுத்துக்கிறலாம். அவ்வளோதாங்க. இப்போ புரட்டாசி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அது என்ன புரட்டாசி பிரியாணி அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போலாம் நம்ம ஞாயிற்றுக்கிழமையானா குழந்தைங்களுக்கு மட்டன், சிக்கன், பிரியாணின்னு சமைச்சு கொடுத்து பழக்கப்படுத்திட்டோம். டக்குன்னு நிறுத்தணும்னா அவங்களால தாங்க முடியுமா? பெரியவங்க நம்ம கண்ட்ரோலாக இருந்துக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து அது புரிய வைக்க முடியாது இல்லையா? அதனால் நீங்கள் இது போல் காளான், வெஜிடபிள் வச்சு பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுமே பிரியாணி சாப்பிட்டுக்கிறலாம். நான் வந்து தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி முட்டை வச்சுருக்கேங்க, தயிர் பச்சடி வச்சுருக்கேன். நீங்கள் முட்டையை ஸ்கிப் பண்ணிவிட்டு தயிர் பச்சடி, கத்திரிக்காய் இது போல் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா சூப்பராக மணக்க மணக்க காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவுக்கான உங்களுடைய ஹைப் பட்டனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இது போல் இன்னும் நிறைய பிரியாணி ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் பிரியாணி ரெசிபிஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட்டும் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.